اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை ரத்து செய்ய கோரி நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கண்டன இது பாசிசத்தினுடைய கோரப்பற்கள் எங்கு தெரிந்தாலும் அதை தட்டி உடைக்கும் பொறுப்பு என்றைக்கும் நம் போன்ற பாசிச எதிரிகளுக்கு கட்டாயம் உண்டு. அதுபோலவே வக்ஃபு திருத்த சட்டம் என்பது, பாசிசம் என்பது இட்ஸ் a டைட் பண்டில் ஆஃப் நாட்ஸ். ஒரு முடிச்சிகள்லாம் போட்டு டைட்டா ஒரு பண்டிலா இருந்தா என்னமோ அதுக்கு பேர் தான் பாசிசம். அதோடைய மீனிங் அதுதான். இந்த பாசிசம் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானதா, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் எதிரானதா, சிறுபான்மையினருக்கு எதிரானதா என்றால் பாசிசம் என்பது மனித குலத்திற்கு எதிரானது. எப்போதெல்லாம் மனித குலத்திற்கு எதிரான சித்தாந்தமும் சட்டங்களும் ஆட்சி முறைகளும் கொள்கைகளும் தலை தோங்கியதோ அப்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏக இறைவனை ஏற்றிருப்பவர்கள் அங்கு களம் கண்டது வரலாறு. அது முசோலினியை எதிர்த்த பாசிசமாக இருக்குமே. ஆனால் முசோலினியை எதிர்த்தது, முசோலினி தான் பாசிசம் ஃபர்ஸ்ட். முசோலினியை எதிர்த்த பாசிசம் பாலைவன போராளி உமர் முக்தார் சொன்னார், we fight or die, either we fight or we die but we never surrender என்று சொன்னார். ஒன்று நாங்கள் போராடுவோம் அல்லது போராட்ட களத்தில் இறந்து போவோம், எப்போதும் நாங்கள் ஒருபொழுதும் சரணடைய மாட்டோம் என்று சொன்னார் பாலைவன போராளி உமர் முக்தார். அதுதான் பாசிசத்துக்கு எதிராக அவர் பதிய வைத்த உறுதியான ஒரு குரல். இன்றைக்கு பாசிசம் இந்தியாவிலே தன்னுடைய கோர பற்களை காட்டிக்கொண்டு வக்ஃபு அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு உள்ள வருகிறது. இது ரொம்ப காலமாவே அவங்க அஜெண்டால ஒண்ணுதான். அது பெரிய நீண்ட வரலாறு கொண்டது. வக்ஃபுக்கு மட்டும்தான் இவர்கள் எதிரிகளா என்றால் அதுக்கு உள்ள என்ன இருக்குது அப்படின்னா, இன்ஷாட்டா சிம்பிளா சொல்றதா இருந்தா, முஸ்லிம்கள் இந்த இந்தியாவில் இருந்தார்கள், அவர்களும் ஆண்டார்கள், அவங்களுக்கும் ஏதோ ஒரு பேர் இருக்கு, வரலாறு இருக்கு அப்படின்னு எவனுமே பேசக்கூடாது என்பதுதான் அவருடைய ரொம்ப சிம்பிளான நோக்கம். பள்ளிவாசல் இத்தனை வருஷமா இருந்துச்சு, அதை பாதுகாக்கிறதுக்கு தனியா ஆக்ட் இருக்கு, ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தனியா ஆக்ட் இருக்கு. அதன்படியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈத்கா பள்ளியை தொடக்கூடாது, அல்லது பள்ளிவாசலா இருந்தா அதையும் தொடக்கூடாது, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் படி. ஆனால் எந்த சட்டத்தையும் துச்சமென மதித்து இருக்கிற எல்லா பள்ளிவாசலும் உடை இன்னைக்கு ஒரு படி மேல போயிட்டான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா, நானா வந்து இடிக்கிறதுக்குள்ள முஸ்லிம்கள் நீயா போய் வீட்டை இடிச்சுக்கிறான். படியே மத்திய அரசாங்கம் கொடுத்தக்கூடிய PIB அறிக்கையின் படியே இருப்பதிலேயே அதிகமா வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடம் எதுன்னா யூபி. அப்ப இன்னைக்கு எந்த உச்சகட்டத்துக்கு போயிட்டான் அப்படின்னா, நான் இடிக்கிறதுக்குள்ள நீயே போய் இடிச்சுக்க, நான் வந்து இடிச்சா சிக்கல் பிரச்சனையாகவும் உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்க முடியாதுன்னா இவர்களே போய் இடிக்கிறாங்க. அப்ப இங்க நோக்கம் என்னவென்று சொன்னால், திடீர்னு ஒருத்தன் பிஜேபியில இருந்து டெல்லிக்கு போறான், ஒரு வழக்கு ஒன்று போடுறான், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பேர் வச்ச எல்லாமே, முஸ்லிம் பேர் வச்ச தெரு, முஸ்லிம் பேர் வச்ச ஊரு, இது எல்லாமே அடிமைத்தனையுடைய அடையாளம், இதை மாத்தணும்னு வழக்கு போடுறான். இதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு நெரேட்டிவ் கொண்டு வரான் அப்படின்னா, இந்துக்களுக்கு மத்தியிலே ஒரு 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 இதை கொண்டு வரான், ஒரு பார்வையை கொண்டு வரான். அது என்ன பார்வை அப்படின்னா, முஸ்லிம்களுடைய சொத்து வக்ஃபா அது வந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வந்ததற்கு பின்னால் வந்த சொத்து, பள்ளிவாசலா அது படையெடுப்பின் அடையாளம், முஸ்லிம்களுடைய அடக்கஸ்தலங்களா அது வந்து கோயில் இடிச்சு கட்டப்பட்ட இடம், இப்படி சொல்லி 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 முஸ்லிம்களை தனிமைப்படுத்தி அதே நேரம் அவர்களுக்கு இங்கு அடையாளமே இல்லை என்கின்ற நிலையை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் இந்த தேசத்தில் அனைத்து மக்களும் கூடி இருக்கக்கூடிய, கோயில்களுக்கு மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணில் நின்றுதான் முஸ்லிம்களுடைய சில கூக்குரலையும் பதிய வைக்க வேண்டியிருக்கிறது. உண்மையாய் உழைத்தோம், உதிரமும் உதிர்த்தோம், உயிரையும்
பிறந்தோம், புனைப்பெயர் தந்தனர் பாகிஸ்தான் பிரியர்கள் என்று. காந்தியுடன் இருந்தோம், பல களங்களில் கலந்தோம், சிறைவாசமும் சுவைத்தோம். பங்கை தர மறுத்தனர் பாட புத்தகங்களிலும் புகைப்படங்களிலும் கூட. சந்திரபோஸின் போராட்ட படைகளை தலைமையேற்று சென்றோம் அன்று, அதற்கு பட்டம் தந்தனர் இன்று பயங்கரவாதிகள் என்று. தொப்பியும் தாடியும் விடுதலை போரில் உண்மை தீவிரம் காட்டியதாலோ அவை தீவிரவாதத்தின் அடையாளங்கள் ஆகி போயின. தொப்பியும் தாடியும் விடுதலை போரில் உண்மை தீவிரம் காட்டியதாலோ அவை தீவிரவாதத்தின் அடையாளங்கள் ஆகி போயின. ஆம், தீவிரவாதிகள் தான். ஆம், தீவிரவாதிகள் தான். சாந்தியை சமாதானத்தை காப்பதில் தீவிரவாதிகள் தான். ஆம், தீவிரவாதிகள் தான். சாந்தியை சமாதானத்தை காப்பதில் தீவிரவாதிகள் தான். தியாகத்தால் வரலாறு படைத்தோம் அன்று, சிலர் துரோகத்தால் உண்மை வரலாறு இழந்தோம் இன்று. வெள்ளையனுக்கு விசுவாசமாய் இருந்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து ஒதுங்கி வாழ்ந்த ஓநாய்களும் பதுங்கி வாழ்ந்த பச்சோந்திகளும் பட்டங்களிலும் பதவி பல்லக்கிலும் விவசாயம் இருந்து பள்ளிளிக்க அடிமைத்தலை அகற்ற அயராமல் உழைத்தவனும் விடுதலை போரில் வீரமரணம் அடைந்தவனும் இருட்டு அறையில் குருட்டு பூனை இல்லாத ஒன்றை தேடுவதைப் போல இரவின் வாயிலில் விடியலை எதிர்பார்த்து ஓலை குடிசையில் ஒட்டிய வயிற்றுடன் முன்னாள் மண்ணின் மைந்தர்களின் இந்நாள் வாரிசுகள் இந்த முஸ்லிம்கள். புரட்சியாளர் பழனி பாபா சொல்லி காட்டினார். கண்டல் ஆடைகள் கலங்கிய கண்கள், மார்புடன் ஒட்டிய வயிற்றுடன் பச்சிலன் குழந்தைகள், நரைத்த முடியுடன் கன்னி பெண்கள், பள்ளிவாசல் தோறும் அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா என்று ஓலமிடும் இவர்கள் யார் தெரியுமா? 800 ஆண்டுகள் இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்கள். நாடோடியாய் வந்தவன் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே, நாடாள பிறந்தவன் இன்றைக்கு நாடோடியாய் வீதியிலே. கைபர் போலன் கணவாய் வழியாக நீ ஆடும் மாடும் மேய்த்து கொண்டு வந்த போது ஆடும் மாடும் உன் கையில், நாடும் நடப்பும் நம் கையில். ஆனால் இன்றைக்கோ ஆடும் மாடும் நம் கையில், நாடும் நடப்பும் அவன் கையில். உண்மை நிலவரம் என்ன? இந்த தேசத்திற்கு இவ்வளவு தியாகங்கள் செய்து அவன் கொண்டு வரான் ஒரு விளக்கம். வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்லுக்கு எதனாலெல்லாம் ஆபத்து? அந்த பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல போய் பார்த்தா மத்திய அரசாங்கமே ஒரு விளக்கம் கொடுக்குறான். பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல எதனால நாங்க வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், எதனால இதை மாற்றணும், வக்ஃபு சட்டங்களை ஏன் திருத்தணும் அப்படின்னும் போது வக்ஃபுடைய மீனிங்னா என்ன அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் வக்ஃப் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த ஆக்டுக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் தேவைகள் இருந்துச்சு அமெண்ட் பண்ணணும்னு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் பிளா பிளா பிளாவா இருக்கு, நிறைய அனாவசியமான விஷயங்கள் இருக்கு. அவனே ஒரு கேள்வி கேட்கிறான், என்னன்னு, ஒன்ஸ் ஒரு சொத்தை வக்ஃப் ஆக்கிட்டா, அதுதான் 4வது கொஸ்டின் நம்பர் 4. அதான், ஆர் த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவோக்கபிள் அப்படின்னு கேட்கிறான். ஒன்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃப் பண்ணிட்டா அதை திரும்ப எடுக்க முடியுமா? இப்ப பாமர இந்துக்கள்கிட்ட போய், கிறிஸ்தவர்கள்ட்ட போய் இந்த செய்தியை சொல்றான்னு வைங்களேன், அவன் பொதுவாக வாங்கி படிக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃப் பண்ணிட்டா அதை ரிவோக் பண்ணி திரும்ப எடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி அவனே கேட்டு, பொதுமக்களிடத்திலே கருத்து கேட்பவன், பொதுமக்களிடத்திலே ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு டிராஃப்டை கொடுக்கிறவன் எப்படி கொடுக்கணும் தெளிவா? ஆனா எப்படி கொடுக்குறான் பாருங்க விஷமி. ஆர் த வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ரிவோக்கபிள், அதை ரிவோக் பண்ண முடியுமா அப்படின்னு அவனே கேள்வி கேட்டு, நோ, சின்ஸ் த ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அல்லாஹ் ஃப்ரம் த வக்ஃப் இன் த ஃப்ரம் த வாகிஃப் இன் த கேஸ். வாகிஃப்னா யாரு? வாகிஃப் மௌகூஃப், ஃபாயில் மஃபூல். அப்போ ஒரு வாக்கிஃப் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் கிட்ட போயிருது. அதனால இதெல்லாம் வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறான், அல்லாஹ்க்கு போயிருது. அதனால அந்த ப்ராப்பர்ட்டி cannot be taken back from Allah. once a property becomes work, it will always stay work. அப்படின்னா இப்போ இது என்ன பப்ளிக் பர்செப்ஷன் என்னன்னா, அது எப்படிங்க அப்போ வக்ஃப் நம்ம ரிவோக் பண்ணவே முடியாதா? ஒரு கவர்மெண்ட் நினைச்சா எடுக்கவே முடியாதா எப்பவுமே அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல கொண்டு வர்றான். ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம். அதுக்கப்புறம் இந்தியாவில் எவ்வளவு வக்ஃப் போர்டு இருக்கு தெரியுமா, எத்தனை நாளா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு தெரியுமா, இந்தியா முழுக்க எவ்வளவு வக்ஃப் சொத்துக்கள் இருக்கு தெரியுமா அப்படின்னு அப்படியே ஒரு தகவல் சொல்லிக்கிட்டே வர்றான். உடனே சொல்ல 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 சராசரியா பாக்குறவங்க எப்படி இருக்கும், மடி இவ்வளவு சொத்தா, இவ்வளவு சொத்தா, லட்சக்கணக்கான ஏக்கர்களா, அவ்வளவு ஏக்கர் இருக்கா முஸ்லீம் இடத்துல. ஒரு சோதனை, ஒரு வேதனையான உண்மை என்னன்னா, இப்ப நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கிறோம். இப்ப நான் சொல்ற ஒரு பேச்சுக்கு இப்பெல்லாம் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இல்ல வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்லாம் நம்ம கொண்டு வர போறது இல்ல, வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வில் ரிமைன் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ், பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்குலாம் என்ன துண்டு தான் பிரிச்சு இடம் தர போறாங்களா? கிடையாது. ஆனா அவன் புகுத்துற சித்த என்னன்னா, என்னமோ வக்ஃப் ப்ராப்பர்ட்டி லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரியும் அதுல எல்லாம் நம்ம பேர் எழுதி வச்சிருக்கிற மாதிரியும் தான் அவன் கொண்டு வர்றான். முஸ்லீம்கள் பயங்கரமா சொத்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு. சச்சார் கமிட்டியுடைய அறிக்கை என்ன சொன்னது தெரியுமா? வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ப்ராப்பரா திரும்ப வந்து அதை சீரமைக்கணும் அப்படின்னு வக்ஃப் சச்சார் கமிட்டி சொல்லிச்சு. இவன் சச்சார் கமிட்டி பேச்ச கேட்கிறவன். முதல்ல இப்ப ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டிருக்கானே,
முஸ்லிம்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்க வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பேசி வருகிறார். எதற்காக? அதானியுடைய ஸ்கேம்ஸை விசாரிக்கணும் அப்படி. இந்த தேசம் பொதுவான மக்களுக்கு இந்த அறைகூவலை விடுகிறேன். இந்த தேசத்தில் இந்தியாவுடைய மிக முக்கியமான போர்ட்ஸ், மிக முக்கியமான ஏர்போர்ட்ஸ், ஹார்பர்ஸ், போர்ட்ஸ் எல்லாம் அதானிமயமாக்கல், அனைத்தும் அதானிமயமாக்கல். அப்பெல்லாம் முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அது போன்ற பொது போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும், கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, அங்கிருந்து பொதுமக்களுடைய கவனத்தை திருப்புவதற்கு தான் இந்த வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில். டேய், நியாயமா நீ எதை பேசணும்? இந்த நாட்டை கொள்ளையடித்து இந்த நாட்டில் இருக்கிற ஏர்போர்ட், ஹார்பர், போர்ட் எல்லாத்தையும் ஒரே ஆளுக்கு வித்து கொடுத்துட்டு இருக்கிற, அதை எதிர்த்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்க வேண்டும் என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் அதை பற்றி வாய் திறக்காத நரேந்திர மோடி இன்னைக்கு முஸ்லிம்களுடைய சொத்தை பற்றி வாய் திறக்கிறார். முஸ்லிம்களுடைய சொத்து அவ்வளவு இருக்குது, நாங்கள் உடனே அதுக்கு கமிட்டி அமைக்கிறோம், உடனே அதை எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அதுக்கு ஒரு என்னென்னலாம் பிரச்சனைகளை நாம கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அதுல முக்கியமான சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னா, வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் 2024ல ரீநேமிங் த வக்ஃப் ஆக்ட், வக்ஃப் ஆக்டை ரீநேம், வக்ஃப் ஆக்ட் ரீநேம். மற்றதெல்லாம் சொல்ற ஒரு வாஸ்தவம் இருக்கு. இது எதுக்குடா ரீநேம் பண்ணணும்? ரீநேம்லயும் ஒரு சதி இருக்கிறது. பல ஆண்டுகளாக ஒரு பொருள் இப்படி பேசப்படக்கூடாது. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைநகரம் என்ன? உத்தரப்பிரதேச தலைநகரம் என்ன? உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைநகரம் லக்னோ. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு தெலுங்கானாவுடைய தலைநகரம் ஹைதராபாத். முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு பேர் எப்படி இருக்கும்? ஆபாத்னு இருக்கும். ஆபாத்னா என்ன? சாந்தி சமாதானமா இருக்கிறதுக்கு பேர், லிவிங் பீஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். ஆபாதா இருக்கிறான் அப்படி. இன்றைக்கு அலகாபாத் அப்படிங்கிற பேர் இருக்கு யூபியில. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாத்தீங்கன்னா நிறைய, முக்காவாசி 90% பேருக்கு தெரியல. முஸ்லிம்கள் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய, இந்தியாவிலேயே அதிக பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு மாநிலம் யூபி. அதிலே வக்ஃப் சொத்து இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் யூபி. அந்த யூபியில் முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு ஊர், வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அலகாபாத். அலகாபாதுடைய இன்றைய பெயர், அரசு பூர்வமான பெயர் பிரயாக்ராஜ். பேரை மாத்து. நம்ம நினைக்கிறோம் இது சைடு மிரரை மாத்தின மாதிரி ஜோக் பண்றான்னு. கிடையாது. பெயர் மாற்றுதல் தான் அடையாளங்களை மாற்றுதல். பெயர் மாற்றப்படணும் ஃபர்ஸ்ட். அப்ப இவங்க சொல்றா, வக்ஃப் ஆக்ட் 1995 நம்ம பேர் மாத்துறோம். எப்படி மாத்துறோம் அப்படின்னா, யூனிஃபைட் வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு மாத்துறோம். ஏன்னா டு ரெஃப்ளெக்ட் இட்ஸ் பிராடர் அப்ஜெக்டிவ் ஆஃப் இம்ப்ரூவிங் த மேனேஜ்மெண்ட் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் வக்ஃப் போர்ட்ஸ் அப்படிங்கிற நல்லா பிராடரா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இது பேரே மாத்துறோம் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்குறோம். 3 விஷயங்களை நாங்கள் அதில் மாத்துறோம். என்ன அப்படின்னா, ஒரு ஆளு இஸ்லாத்துக்கு 5 வருஷம் ஆனாதான் ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃபா டிக்ளேர் பண்ண முடியும். புது ரூல் நம்ம கிட்ட அப்படி கிடையாது. நமக்கு வக்ஃபுக்குன்னு ரூல்ஸ். எந்த கணம் ஒருத்த முஸ்லீம் ஆயிட்டாலும் என்னாச்சு, அவன் அடுத்த கணமே அவ்வளோதான் நம்ம ஃபோல்டுக்குள்ள வந்துடுறான். அவன் என்னைக்கு அவன் களிமா சொல்லிட்டானா அன்னைக்கு அவன் முஸ்லீம். ஆனா நாங்க வக்ஃப் ஆக்ட்ல என்ன கொண்டு வரோம் அப்படின்னா, குறைந்தது 5 ஆண்டுகள் அவன் முஸ்லீமா பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் மே டிக்ளேர் அ வக்ஃப். அப்ப இட் கிளாரிஃபைஸ் தட் த பர்சன் மஸ்ட் ஓன் த ப்ராப்பர்ட்டி பீயிங் டிக்ளேர்ட். அதனால அவன் எந்த ப்ராப்பர்ட்டி வக்ஃபா டிக்ளேர் பண்றானோ அதை அவன் ஓன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த வசதியை கொண்டு வந்திருக்கோம். அப்ப இன்னைக்கு வக்ஃப் ஆக்ட் இன்னைக்கு நடைமுறை வந்துருச்சு அப்படின்னா, ஒருவன் வக்ஃபாக ஒரு பொருளை தருவதாக இருந்தால் அவன் 5 ஆண்டுகள் குறைந்தது முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும். இதை தீர்மானிக்கிறதுக்கு நீ யாரு? இதைத்தான் கேட்கிறோம். இது முஸ்லிம்களுக்கு மட்டும் பிரச்சனை அல்ல. அன்றைக்கு ஒரு நாள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோர் இறையெல்லாம், தகர்க்கப்பட்டதோர் வரலாற்று சின்னம், காற்றில் பிறந்தது இந்த தேசத்தின் மானம். சதிகார சூழ்ச்சிக்கு இறையெல்லாம் இரையாக இழந்து நின்ற முஸ்லிமில் பல உயிர்கள் பலியாக, பாபர் மசூதி இடிப்பே ஜனநாயகம் மேல்படிந்த கரையாக, ஆட்சி கட்டிலும் சரியில்லை, அதிகார வர்க்கமும் பயனில்லை என்ற நீதி கேட்டு சென்றவனை வீதிக்கு விரட்டியது பரநாயக நாட்டு மதநாயக மன்றங்கள். அன்றைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, எல்லாரும் கொண்டாடினாங்க குறிப்பா. ஆனால் அதே இடிக்கப்பட்ட பாபர் மசூதி இடத்தில்
இடிக்கப்பட்ட பாபர் மசூதி இடத்தில் ஒரு கோயிலை கட்டி இந்து தர்மங்களுக்கு எதிராக, இன்னைக்கு பார்த்திருப்பீங்கல்ல, அவிமுக்தேஸ்வர் ஆனந்த், அவிமுக்தேஸ்வர் ஆனந்த் 4 சங்கராச்சாரியில் அவர் ஒரு சங்கராச்சாரி, 4 சங்கராச்சாரியில அவர் ஒரு சங்கராச்சாரி, அவிமுக்தேஸ்வர் ஆனந்த். அவர் சொன்னாரு, பிரான் பிரதிஷ்டா செஞ்சா, பிராண பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஒரு ஆலயத்தை முழுமையா கட்டிட்டு தான் பிராண பிரதிஷ்டை செய்யணும். அது இந்து தர்மத்துக்கு எதிரானது. இவன் முழுசாவே கட்டல, ஏன்னா எலெக்ஷன் வருது, சீக்கிரமா கட்டுறான், அப்பதான் அதை முழுசா கட்டிட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னார். மோடிக்கு எதிராக பேசுகிறார் என்பதற்காக எனக்கு தெரியும் இந்து தர்மத்துடைய அத்தாரிட்டியாக அந்த 4 பேர் இருக்கிறாங்க, சங்கராச்சாரிகள். கரெக்டா ஐயா நான் சொல்றது? அப்ப அந்த ஒரு சங்கராச்சாரியவே ஆன்டி ஹிந்து அப்படின்ட்டான். அவன் மோடிக்கு எதிராக பேசினார் அப்படிங்கிறதுக்காக ஆன்டி ஹிந்துன்ட்டான், இந்து தர்மத்துக்கு எதிரானவர் அப்படின்னு. ஒரு படி மேல போய் என்ன செஞ்சுட்டான், நமக்கு தான் ஏதாவது பேசினா நம்ம எங்கேயாவது பொது தளத்தில் கருத்து ஏதாவது தெரிவிச்சா கமெண்ட்ல வந்து போடுவான், பாகிஸ்தான்ல இருந்து ஃபண்ட் வந்துருச்சாடா பாய் அப்படின்னு. இருக்கிறத பேசிட்டு போறதுக்கு நமக்கே, எங்க வீட்டிலலாம் எங்க அம்மா அப்பாலாம், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஒரு ஊரா போய் எதுக்குன்னு சுத்திட்டு இருக்கிற, படிச்சிருக்கிற, எதையா பண்ண வேண்டியதானுங்கிறாங்க. பல நேரங்களில் நம்ம இந்த நெஞ்சை பிரிச்சுட்டு கத்துறதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு இன்னும் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்றாங்க. சரி பரவாயில்ல, இருந்து விட்டு போகட்டும். புரட்சியாளர் பழனி பாபா சொல்லி காட்டினார், ஒரு நல்ல விழிப்புணர்வு உள்ள இளைஞனுக்கு வெங்காட்டு சிறைகள் வெண்டில அறைகள் என்று சொல்லி காட்டினார் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள். Covered miser's spendthrift will never enter into the congregation of the Lord. கோடை உலாவி ஊதாரி ஒருபொழுதும் இறைவனுடைய அருளுக்குள் நுழைய முடியாது. அப்தலுல் ஜிஹாத் கலிமத்துல் ஹக் இன்த சுல்தானில் ஜாஹிர். ஜிஹாதிலேயே மிகச்சிறந்த ஜிஹாத் அநீதிக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக சத்திய வார்த்தையை பதிய வைப்பவன் தான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மன் யபர்ரத் கதமாஹு ஃபீ சபீலில்லாஹ் ஃபகத் ஹர்ரமஹு அல்லாஹு அலைஹி நார். யாருடைய இரு கால்கள் இறைவனின் பாதையில் புழுதிப்பட்டதோ, ஜஸ்ட் புழுதிதான், வெறும் தூசி பட்டா கூட போதும், ஃபகத் ஹர்ரமஹு அல்லாஹு அலைஹி நார், அவனுக்கு நரக நெருப்பை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்குகிறான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு தான் இந்த காலத்தில் நிற்கிறோம். அப்ப நம்மள மாதிரி ஆட்கள் அவன் வந்து பாகிஸ்தான்ல இருந்து பணம் வந்துருச்சா, அல்லது கொஞ்சம் திமுக இந்த பக்கம் பேசினா ஊப்பின்னுவான், 200 ரூபா கிரெடிட் ஆயிடுச்சான்னுவான், அது எல்லாருக்கும் அது பொருந்தும். நமக்கு சொன்னா பரவாயில்ல. ஒரு சங்கராச்சாரிய போய் என்ன சொல்லிட்டான், ஆன்டி ஹிந்துன்ட்டான். இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லிட்டான், அவனுக்கு அஜ்மீர் தர்கால இருந்து பணம் வருதுன்ட்டான். அவர் பிரஸ் மீட்லாம் வச்சு பேசுறாரு, பிரஸ் மீட் வச்சு பேசுறாரு. நான் அஜ்மீர் தர்காக்கு இது வரைக்கும் போனதே இல்லை. இன்னொன்னு சொன்னார், சூப்பரா சொன்னார், டேய் அப்படியே போனா என்னடா தப்புன்னு கேட்டார். அப்படியே போனா என்ன தப்பு அப்படின்னு கேட்டார். இப்ப இந்த இது நடந்துச்சுல, என்ன யூபியில கும்பமேளாக்கு அவர் போனார். சுத்தி நின்று சிஆர்பிஎஃப் அந்த சிஐஎஸ்எஃப் வீரர்கள் சுத்தி நின்று தடியால் அடித்து, ஒரு சங்கராச்சாரிய, இந்துக்களே தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு இஸ்லாமியர்களும் வேண்டாம், இந்துக்களும் வேண்டாம், கிறிஸ்தவர்களும் வேண்டாம், அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் வெறி மட்டும்தான். அந்த வெறியின் மூலமாக ஆட்சியை தக்க வைப்பது மட்டும்தான். இன்றைக்கு நாங்கள் என்றால் நாளைக்கு நீங்கள் என்பதை பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோவில் கட்டப்பட்டதற்கு பின்னால் அங்கு வாழ்ந்த அப்பாவி இந்துக்களை கூட அவர்கள் அனுமதிக்கவில்லை. இதான் உண்மை. அப்ப இப்ப என்ன பண்றான், அவன் நினைக்கிறான் ரீநேம் பண்ணிடணும், 5 வருஷம் அவன் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் முஸ்லீமா. ரெண்டாவது, வக்ஃப் பை யூசர். நம்ம பொதுவாக ஒரு பொருளை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்போம், இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு பல வருஷமா சொல்லிட்டே வருவோம். பின்னால் அதுக்கு உதாரணம்லாம் சொல்றான். நம்ம எவ்வளவு சீரியஸான மேட்டருக்கு வந்து உட்காந்துருக்கோம்னு நம்முடைய தாய்மார்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், வந்திருப்பவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த மாதிரி இன்னைக்கு சென்னையில் அவங்க அப்பா வந்து ஒரு பள்ளிவாசல்ல முத்தவள்ளி, அவர் என்கிட்ட பேசுறாரு, அண்ணா எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி கும்பகோணத்தில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் சம்மந்தமாக நிகழ்வு. அப்போது கண்டன ஆர்ப்பாட்டம். என்ன பில்னே அப்படின்னாரு. இல்லை, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு கொண்டு வந்திருக்காங்க. அவர் யாருடைய பையன்? முத்தவல்லியுடைய பையன். நான் புகாரியா மதரசாவிலே ஆலிம் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு புக்கு வந்து த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ்ன்னு இருக்கும். நான் போய் அதை ஆர்வமாக எடுத்து ஒரு முறை த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ்ன்னு இருக்கு, இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ்ன்னு இருக்கும், அதை இப்படி எடுக்கிறேன். இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ் எழுதியிருக்கு, பெரிய புக்கு, இவ்வளோ பெரிய புக்கு, இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ் அப்படின்னு எடுத்து பார்க்குறேன். யார் எழுதுனதுன்னு பார்த்தா அருண் ஷோரி எழுதியிருக்கிறான். இஸ்லாத்தில் எவ்வளோ ஃபத்வா இருக்குன்னு படிச்சு பார்த்தா மிரண்டு போயிட்டேன். கான்ட்ரவர்சியான எல்லா ஃபத்வாவும் அதில் இருக்கு. யார் படிச்சிருக்கான்? இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுகிறது. அலகாபாத்துக்கு பிரயாகராஜாக பேர் மாற்றம்
தெரியாது. வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்ல என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வர போகிறார்கள், எதற்காக அது எதிர்க்கப்படுகிறது என்றே தெரியாது. அது வந்தால் எப்படிப்பட்ட உரிமைகள் பறிபோகும் என்றும் தெரியாது. அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற வரலாற்று நிகழ்வுகள் முக்கியமாகிறது. மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகத் கஸ்பார் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய முக்கியமான நிகழ்வுகளை விட்டுவிட்டு ஏன் வருகிறார்கள் என்றால் இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இந்த எதிர்ப்புகள் பதியப்பட வேண்டும், ஒன்றிய அரசுக்கு இது செல்ல வேண்டும். அப்போ என்ன செய்யலாம், 5 வருஷம் பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறோம். ஈத்கா கிரவுண்ட் அப்படின்னு பெங்களூர்ல ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கு. பெங்களூர்ல ஈத்கா இதுலயே இருக்கு, அந்த பிஐபிலே இருக்கு. 1850 மக்கள் சொல்லிட்டாங்களா இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. எப்போ 1850 மக்கள் சொல்லிட்டாங்களா இது வக்ஃப். கோர்ட்லயே வந்து அட்வர்ஸ் பொசிஷன் ஒன்று இருக்கு. ஒருத்தன் தொடர்ந்து ஒரு இடத்துல இருந்துட்டான்னா அவனுக்கு அதுக்கப்புறம் வந்து டைட்டில் ப்ரூவ் பண்ண முடியலன்னா அவனே பொசிஷன்ல இருக்கிறான் சர்டன் இயர்ஸ்ல அப்படின்னும் போது அட்வர்ஸ் பொசிஷன் கொடுக்குறாங்க கோர்ட்லயே. அது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு மேல ரெக்கார்ட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. 1850 ஒரு ப்ராப்பர்ட்டியை உதாரணம் காட்டி ஈத்கா கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் இருந்துச்சு, இதுல இருக்கு கவர்மெண்ட் உதாரணம் கொடுக்குறான். கர்நாடகால பெங்களூர்ல 1850 ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ப்ராப்பரா அதுக்கு பேப்பரே இல்லை பாருங்க. இந்த மாதிரி அநீதிகளை எல்லாம் களையணும் அப்படின்னா வக்ஃப் பை யூசர்னு ஒன்று இருக்கக்கூடாது. அதான் பாயிண்ட். வக்ஃப் பை யூசர்னா என்ன, நாங்க பயன்படுத்திட்டே இருக்கோம். இப்போ நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம், இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். இவன் என்ன சொல்றான், அப்படி நீ சொல்றதா இருந்தா எப்போ எங்க இது 1700 வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான், அதெல்லாம் நம்ப முடியாது, பேப்பர் கொண்டு வா. கொஞ்சம் இது எது மாதிரி இருக்கு தெரியுமா, இது சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தாவை எழுப்பு அப்படின்னால அவனை போய் கூட்டு வா, அப்பதான் நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு. அத மாதிரி தான் வக்ஃப் பை யூசர்னு ஒன்று கிடையாது, அதை எடுத்துருவோம். ஏன்னா as வக்ஃப் based solely on prolonged use for religious purpose, முக்கியமானது. நீங்க தொடர்ந்து ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃப்னு அறிவிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய மஸ்ஜிதுகள் இன்றைக்கு எதன் அடிப்படையில் பொது சொத்தாக இருக்கிறது, வக்ஃப். உங்ககிட்ட எந்த ரெக்கார்டும் இல்லைன்னாலும் நீங்க எந்த திருப்தியில் இருக்கீங்க, ரெக்கார்டு எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும். முத்தவழியா யார் வரணும்னா சண்டை போட்டுக்குவோம், அதுக்கு ரெக்கார்டு எங்க இருக்குன்னா நமக்கு தெரியும், தேடிலாம் கண்டுபிடிக்க மாட்டோம். எதன் அடிப்படையில் நீங்க நிம்மதியா இருக்கீங்க, இதுக்கெல்லாம் வர முடியுமா, 500 வருஷமா பள்ளியாசல்ரா இது, இருந்துட்டு போட்டோம். 800 வருஷமா பள்ளிவாசல், சம்பால் பள்ளி, ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸ் ஆக்டின் படி பாதுகாக்கப்படக்கூடிய பள்ளி, பாதுகாக்கப்பட்ட தொன்மை சின்னங்களின் சட்டங்களின் படி பாதுகாக்கப்பட்ட பள்ளி. அந்த பள்ளிக்குள்ள புந்து சர்வே பண்றான், 4 பேர் ஷஹாதத்தை அடைகிறான். ஆனா பாருங்க, அந்த ஷஹாதத்துக்கு பின்னாலதான், அந்த போராட்ட உணர்வுக்கு பின்னாலதான் இன்னைக்கு 1000 சொல்லலாம். யூபி மக்களை பார்த்து நம்ம சில நேரங்கள் ஏளனம் கூட செய்யலாம், என்னடா இப்படி இருக்கானுங்களேன்னு. எந்த இடத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ, எந்த இடத்தில் யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்கிறானோ, எந்த இடத்தில் கொடூரனின் ஆட்சியில் மாட்டிக்கொண்டு முஸ்லிம்கள் தவிக்கிறார்களோ, அதே இடத்தில் ஒரு பள்ளிவாசலுக்கு பிரச்சனை என்கின்ற போது 4 பேர் தங்கள் உயிரின துச்சம் என மதித்து ஷஹாதத்தை ஏற்றார்கள். அந்த இடத்திலே அந்த உணர்வின் பின்னால் ஒளிந்திருக்கிறது ஒரு முஸ்லிமின் ஷஹாதத்தின் வேட்கை. அதுக்கு பின்னாலதான் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ஸ்டேட்டஸ் கோலே போட்டோம், தயவு செஞ்சு சர்வே பண்ணாதீங்கன்னு. அந்த போராட்ட உணர்வு, நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போகலாம் யூபியை பத்தி, ஆனா அவன் எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறான். அப்படின்னு பாத்திமா வீட்டை இடிக்கிறான், புல்டோசர் பாபாங்கிறான், ஞான் பாபி மஸ்ஜிதை கூரா பொழந்து ஒரு பக்கம் சர்வே நடத்துறான், இன்னொரு பக்கம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்டிட்டான், இன்னொரு பக்கம் ஒரு முதல்வரே முன்னால வந்து இட் இஸ் 80:20 அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட இடத்தில் கூட முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, அதே உணர்வோடு தான் நாம் என்றைக்கும் களத்திலே நம்முடைய உரிமைகளுக்காக நிற்க வேண்டும் என்பதைத்தான் அந்த ஷஹாதத்தை அடைந்த 4 பேர் நமக்கு சொல்லக்கூடிய சாட்சியம். இப்ப ஒருத்தன் 5 வருஷம் முஸ்லிமா பிராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது, வக்ஃப் பை யூசர்னு ஒன்று கிடையாது. நீங்க ப்ரோலாங்டு யூஸ் ஆஃப் ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணாலும் அதுக்கு ப்ராப்பர் ரெக்கார்டு நீங்க சப்மிட் பண்ணலன்னா உங்களுக்கு வக்ஃப்ன்றது கிடையாது, அந்த ப்ராப்பர்ட்டி வக்ஃபில் கொண்டு வர முடியாது. மூணாவது, வக்ஃப் அலல் அவுலாத் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்றான், அது ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட், தேவையில்லாதது. அதில் கூடுதலாக என்ன செய்யறான் அப்படின்னா பெண்களுக்கு கரிசனம் காட்டுறான். அதுதான் இங்கே பெண்கள் கூடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு டைவர்ஸ் மேட்டருக்கு ஒரு 2 பேர் வந்தாங்க, அக்கா தங்கச்சி அவங்க மச்சான் 3 பேர் வந்தாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு. பேசிக்கிட்டே இருக்கும்போது வேதனையான விஷயம்தான், இப்போ மோடி வந்த பிறகு ட்ரிபிள் தலாக்லாம் நடக்கிறது இல்லையாமே அப்படின்னா, மோடி வந்த பிறகு ட்ரிபிள் தலாக்லாம் நடக்குது, ஏங்க நம்ம ஆளுங்கெல்லாம் இப்படி தப்பு தப்பா சட்டத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டாங்க. வந்த அம்மா 2 பேருமே புர்கா போடலை.
இப்போ நான் கேட்டேன், சரி உங்களுக்கு இஸ்லாத்துடைய சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்ல? ஆமாம் வேணும். உங்கள் தலையில் துணி எங்க அப்படின்னு. அது வேணும். இப்போ இது வேணாமா? நீங்களே ஃபாலோ பண்ணல, அப்போ சட்டத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு பர்செப்ஷன் உருவாக்குறான். எப்படி பிரிக்கிறான் அப்படின்னா, இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்ல தொடர்ந்து ஒன்றை சொல்கிறான், முஸ்லீம் பெண்கள் இதில் வரணும். ஐயோ முஸ்லீம் பெண்களுக்கு அக்கறை காட்டிட்டான்பா மோடி. எப்படி முஸ்லீம் பெண்கள் வக்ஃப் அல் அவுலாதுல அது ஹெரிடிட்டியா வராங்கல்ல, பாரம்பரியமா வக்ஃப் வருதுல்ல, அதுல பாரம்பரியமா வக்ஃப் வருதுல்ல, அதுல முஸ்லீம் பெண்களையும் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறான். எக்காலத்திற்கும் முஸ்லீம் பெண்கள் இங்கு இருக்கக்கூடியவர்களோ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் பெண்களோ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு கர்ப்பிணி பெண்ணை கதற கதற கற்பழித்து விட்டு அவள் குடும்பத்தார்களை அவள் கண்முன்னேயே கொன்று குவித்து விட்டு அவர்களை விடுதலையும் செய்துவிட்டு நாரி சக்தி உமன் எம்பவர்மெண்ட் என்று பேசிவிட்டு கொடியேற்ற செங்கோட்டையில கொடியேற்றி பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் என்று பேசிவிட்டு அதே நாளில் அந்த பில்கிஸ் பானு என்கின்ற கற்பழித்த குற்றவாளிகளை 4 பேரை விடுதலை செய்கிறார் அரசு. அப்போ அந்த பிஜேபிக்காரன் போய் வரவேற்கிறான், மாலை போட்டு வரவேற்று தே கம் ஃப்ரம் குட் சன்ஸ்கார், இவர்கள் எல்லாம் நல்ல குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர்கள் என்று மாலை போட்டு பாராட்டுகிறார். இன்றைக்கும் அந்த பெண் உயிரோடு இருக்கிறார். தன் கண்களுக்கு முன்னால் தன்னுடைய மகள் சாலிஹா அடித்துக் கொள்ளப்பட்டதை கண்ணால் பார்த்த சாட்சி. தன் குடும்பத்தினர் அத்தனை பேரும் முட்டி போட வைத்து தலைகள் வெட்டப்பட்டதை கண்ணால் பார்த்த சாட்சி. நீதி கிடைக்காமல் கேம்ப்ல கலெக்டர் கிட்ட நீதி கேட்காம உச்ச நீதிமன்றம் ஒரு பெண், ஒரு முஸ்லிம் பெண், ஒரே முஸ்லிம் பெண் பில்கிஸ் பானு. You cannot underestimate, you could never ever underestimate the power of a Muslim woman, especially hijab clad Muslim woman. போனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தால் நரேந்திர மோடி அரசு அவர்களை மீண்டும் வெளியே வர வைத்த போது ஜஸ்டிஸ் நாகரத்னா கேட்டார், this is a fraud play in this court in the side of Gujarat government என்று சொன்னார். என்னடா ஃப்ராட் ப்ளே பண்றீங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் விடுவிக்கப்பட்டவர்களை சிறையில் அடைத்தார் ஒரு முஸ்லிம் பெண். ஆனால் அவளுக்கு அவ்வளவு பெரிய அநீதியை இழைத்தது இதே நரேந்திர மோடியும் பாஜகவின் அரசு. நீதி கண்ணீர் வடிக்கிறான். பெண்கள் ஒரு உறுப்பினராக இருக்கணும் இதுல அப்படிங்கிறான். ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வக்ஃபா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் முக்கியமான பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், the bill states that any government property identified as waqf will cease to be so. will cease to be so. ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க வக்ஃபா இது வக்ஃபுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதை மீண்டும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா மாத்துறதுக்கு இந்த சட்ட திருத்தம் வழிவகுக்கிறது. அரசு சொத்து, அது நீங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் ஓடுதுன்னு வைங்களேன், அவன் என்ன செய்வான், இது அரசு சொத்து, வக்ஃபு கிடையாது, இது அரசு சொத்து என்று சொல்லுவான். அதுதான் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்ல வருது. ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃபா இல்லையான்னு இது வரைக்கும் யார் டிசைட் பண்ணிட்டு இருந்தா? ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃபா இல்லையான்னு வக்ஃப் போர்டு டிசைட் பண்ணிட்டு இருந்துச்சு. இனிமேல் அந்த ப்ரொவிஷனை மாத்திட்டு இனிமே வக்ஃபு போர்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை வக்ஃபா இல்லையான்னு வக்ஃப் போர்டு டிசைட் பண்ணாது அப்படின்னு சொல்றோம். அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வக்ஃபை சர்வே பண்றதுக்கு சர்வே கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் 2 பேர் இருந்தாங்க. இனிமேல் கலெக்டர், அந்த டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டர், நம்ம சர்வே இருப்பாங்க, கமிஷனர் இருப்பாங்க, அவங்களாம் முஸ்லீம்களா இருப்பாங்க. இங்கே ஒரு கலெக்டரை போடுவாங்க, அவர் தான் போய் சர்வே பண்ணுவார். தெரியுதா அது எதற்காக அப்படின்னு? இனி நம்ம ஒரு வக்ஃபு சொத்தை யார் சர்வே பண்ணுவா? ஒரு கலெக்டர் போய் சர்வே பண்ணுவார். அதே மாதிரி பெண்டிங் சர்வேஸ், வேற ஏதாவது சர்வே பெண்டிங்காக இருந்துச்சுன்னா அதை ஸ்டேட் ரெவென்யூ லா படி ரெவென்யூ ஆஃபீஸர்ஸே பண்ணுவாங்க. சாதாரண ரெவென்யூ ஆஃபீஸர்ஸே அதை சர்வே பண்ணுவாங்க. அப்படின்னா எங்கேருந்து நியாயம் கிடைக்கும்? எப்படி இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டிங்கிறது உறுதியாகும்? அதே மாதிரி சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சில் அப்படின்னு ஒன்று உருவாக்கி, அதான் இங்கே ஹைலைட், சென்ட்ரல் வக்ஃபு கவுன்சில் ஒன்று உருவாக்கி சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட், வக்ஃபு போர்டு 3க்குமே யூனியன் மினிஸ்டர் இன்சார்ஜ் இருப்பார். அவர் தான் எல்லாரையும் கவனிப்பார். எங்கிருந்து? மேல இருந்து. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். யூனியன் மினிஸ்டர் இன்சார்ஜ் இருப்பாரு. நரேந்திர மோடிக்கு கீழே ஒரு மினிஸ்டர் இருப்பாரு. அவரு நம்ம வக்ஃபு ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார், அவரே கவர்ன் பண்ணிக்குவார். இதெல்லாம் அதனுடைய சட்ட திருத்தங்களிலே கொண்டு வருகிறார்கள். இப்படி சட்டவிரோதமான சிறுபான்மையினருக்கு எதிரான வக்ஃபு என்பதே இவன் எப்படி கொண்டு வரான்னா, மக்களே இவங்க வக்ஃபு அமெண்ட்மெண்ட்ல ஏன் தெரியுமா எதிர்க்கிறாங்க? நேரா ஒரு வக்ஃப் போர்டு சேர்மன் போவார், போய் பார்த்துட்டு இந்த இடம் வக்ஃபு ப்ராப்பர்ட்டி அப்படி எழுதி கொடுத்து வந்துருவாராம். அப்படிதான் சொல்றான், அப்படின்னு கொண்டு வர்றான். வக்ஃப் என்ற தத்துவமே எதற்காக என்றால் ஏழை எளிய மக்களுக்காக, அனாதைகளுக்காக, சொத்தில்லாமல் சிரமப்படுபவர்களுக்காகத்தான் வக்ஃப் என்பது அறிவிக்கப்பட்டது.
ஒன்றே ஒன்றை நரேந்திர மோடி அரசுக்கும் இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்கி நசுக்கி தன்னுடைய வாழ்நாளில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிற பாசிச பாஜகவிற்கும் ஒரே ஒரு எச்சரிக்கை செய்கிறேன். தன்னுடைய கைகளில் ஆட்சி அதிகாரம் தரப்பட்ட போது அந்த மக்களுக்கு நீதியாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டான் பிடல் காஸ்ட்ரோ. அதற்குத்தான் 49 ஆண்டுகள் அவன் ஆண்டாலும் அவனுடைய ஆட்சியில் எந்த சலசலப்பும் இல்லை. தன் தம்பி ரவுல் காஸ்ட்ரோ கூப்பிட்டு அவரே ஆட்சியை கொடுத்து இதுக்கு மேல என்னால் ஆட்சி செய்ய முடியாதுன்னு அவரே போயிட்டார். நீதி நேர்மையான ஆட்சி. 25 ஆண்டுகளே ஆண்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராக தன்னுடைய பாசிசத்தின் நீ இப்பதான் 11வது வருஷம், இப்பதான் எத்தனாவது வருஷம்? 11வது வருஷம். 25 ஆண்டுகள் கிடுக்குப்பிடி கொண்டு முசோலினி இத்தாலியை ஆண்டான். பாசிச பாஜகவின் அடிவருடிகளே, நரேந்திர மோடியின் ரசிகர்களே, கேட்டுக்கொள்ளுங்கள். 25 ஆண்டுகள் இத்தாலியை தன்னுடைய கைகளில் வைத்து ஆண்டிருந்தான். அவனுடைய நண்பன் கிராசியானி சொன்னான், நான் முசோலினியின் முன்னால் கணிக்க கூட முடியாது. என் கூட படிச்ச ஃப்ரெண்டு தான் அவன், என் கூட படிச்ச ஃப்ரெண்டு ஸ்கூல்ல. ஆனால் அவன் அதிபரானான், நான் அவனுக்கு கீழே கமாண்டரா இருந்தேன். அவன் கிட்ட போய் என்னால அப்படின்னு கணக்க கூட முடியாது. பயம், கொன்றுவான் பயம். தன்னுடைய கைகளில் அப்படியே கட்டுப்பாடோடு வைத்திருந்தான் இத்தாலியை. 25 ஆண்டுகள் ஆண்டான். ஆனால் தான் செய்த எதேச்சதிகாரத்திற்காகவும் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராக அவன் செய்த அநீதிக்காகவும் 25 ஆண்டு கால ஆட்சி காலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. மிலானை நோக்கி ஓடினான், தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு ஓடினான், அவனுடைய 25 மந்திரிகளோடு ஓடினான். துரத்தி பிடித்தார்கள் மக்கள், புரட்சி வெடித்தது, அநீதிக்கான ஒரு இறுதி கட்டம் முடிவு செய்யப்பட்டது. அதே முசோலினியை இத்தாலியின் தெருக்களில் தலைகீழாக தொங்க விட்டார்கள். வரலாற்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக சிறுபான்மையினரை, ஒடுக்கப்பட்டவர்களை, குரலற்றவர்களை நீங்கள் நசுக்கி விடலாம் என்று நினைக்காதீர்கள். The cops were spat and beaten என்று வரலாறு எழுதுகிறது. தலைகீழாக தொங்கவிடப்பட்ட முசோலினியும் அவனுடைய மனைவி பெட்டாச்சியும் அவனுடைய தோழர்களாக இருந்தவருடைய மந்திரிகள் அனைவரும் தலைகீழாக தொங்கவிடப்பட்டார்கள். மக்கள் தங்கள் செருப்புகளை கலட்டினார்கள், எச்சிலை காரி உமிழ்ந்தார்கள், செருப்பால் அடித்தார்கள். இதுதான் வரலாறு. உலகத்தில் எப்பேற்பட்ட சர்வாதிகாரிகளும் மக்களுக்கு முன்னால் ஒரு நாள் மண்டியிட்டார்கள் தன்னுடைய சர்வாதிகாரம் போக்கினால். ஒரு நாள் நரேந்திர மோடியே, இதே மக்களாட்சியின் முன்னால் நீங்கள் மண்டியிடுவீர்கள். இதே ஜனநாயக நாட்டில் எங்களுக்கும் காலம் வரும். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு கூட நாங்கள் மன்னிப்பை கொடுப்போம். காரணம், நாங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகள். மன் அஹ்மத சைஃபஹு ஃபஹுவ ஆமின், மன் தகல பைத்தல்லாஹி ஃபஹுவ ஆமின், மன் தகல பைத்த அபீ சுஃபியானின் ஃபஹுவ ஆமின் என்று தனக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு கூட மன்னிப்பை அள்ளி வழங்கிய இறை தூதரின் உம்மத்துகள் நாங்கள் என்பதனால் ஒரு நாள் காலம் மாறும். இதே போல் இருக்காது. நீங்கள் இழைக்கும் அநீதிகள் அனைத்திற்கும் வல்ல இறைவன் ஒரு முடிவை கட்டுவார். அது நாங்கள் வாழும் காலகட்டத்திலேயே இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அல்லாஹ் உங்களுக்கான முடிவை எழுதியே காட்டுவான் என்று வல்ல இறைவனிடத்திலே வேண்டி விரும்பி கேட்டு என் உரைக்கு திரையிட்டு அமைகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.